நல்ல ஜூஸியான ஸ்பெஷலான சிக்கன் 65 எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சிக்கன் 65 கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது சாஃப்டாக ஜூஸியாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் ஒன்று சேர்த்துருக்கோம். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போது சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் போனோடு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா போன்லெஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இதில் சாட் மசாலா உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள் தனி மல்லித்தூள் தான் சேர்க்கணும். அது கூட கலந்து அரைச்ச மல்லித்தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது. இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரும் கடலை மாவும் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலை மாவு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கான அளவு. இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் இது மீடியம் சைஸை விட சின்னதாக இருக்குது. ஒரு 2 வெங்காயமும் ஒரு 3-4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருகப்பில்லை கொஞ்சம். உங்களுக்கு காரம் நிறைய இருக்கும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயில் இருக்கிற விதையை எடுத்துருங்க, காரம் கம்மியாக இருக்கும். இப்போ கருகப்பில்லையும் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டேன். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அரைச்ச பேஸ்ட், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர். இதுக்கு ஸ்பெஷலான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் தான் நம்ம சிக்கனை நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் மாற்றும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயை ஸ்கிப் பண்ணாதீங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உப்பு உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு சரியாக இருந்தது. இப்போ கலர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 1 டீஸ்பூன் கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணியே சேர்க்கல இந்த மசாலால. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் மிளகுத்தூள் போட மறந்துட்டேன். கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ இது ஊறிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆயில் சூடானோன்னே நான் சிக்கனை அதில் சேர்த்துக்கிறேன். அப்படியே எடுக்கும் போதே மசாலா நல்லா பெரட்டி எடுத்து எண்ணெயில் போடணும். சிக்கனை போட்டோன்னா பெரட்டக்கூடாது, நல்லா குக் ஆகிற வரைக்கும் விட்டுடணும். அப்போதான் மசாலா அதில் ஒட்டாமல் வரும். இப்போது நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ லைட்டாக பெரட்டுறேன் பாருங்கள். மசாலா எதுவுமே பாத்திரத்தில் ஒட்டலை, மசாலா பிரியவே இல்லை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். மெதுவாக பண்ணணும்.
பாத்திரத்தில் ஒட்டலை, ஆனாலும் நான் மெதுவாக தான் நான் அதை பரட்டுறேன். அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா சிக்கன் வேகும். ரொம்ப வேக விட்டுட்டோம்னா சிக்கன் வந்து ஹார்டாயிரும். ஓரளவு நமக்கு வெந்துருச்சுன்னு ஓரளவு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நமக்கே தோணும் வெந்துருச்சுன்னு. பிகினராக இருந்தால் கொஞ்சம் எடுத்து பிச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் வேக விட்டோன்னா ஹார்டாயிரும். இப்போ ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு, கலரும் மாறிடுச்சு. ஏன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்க, மசாலா பிரியாத சூப்பரான ஜூசியான சிக்கன் 65 ரெடி ஆயிருச்சு. இதில் போட்டிருக்க சாட் மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மொறுமொறுப்பான உள்ள சாஃப்டான ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் சாட் மசாலா தூவியிருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.